வெயிட்டாக இருக்குது. என்ன கேணும் Ryzen தூக்கிட்டு வந்துருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஒரு Ryzen 5 பில்ட் உண்டு. Ryzen 5 5600 ஜியோவில் B550 மதர்போர்ட். இது யூஸ்வலாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடிக்கடி சேர்த்து சொல்கிற ஒன்று தான் என்னோட ஃபேவரட் ப்ரோசர் உண்டு. Ryzen 5 5600G. ஓகே, அதில் பில்ட் உண்டு 32 GB RAM, அப்புறம் 39 VGA காட்டில் ஒரு ப்ரொடக்ஷன் பிசி தானே, ஒரு ஸ்டூடியோ அப்படி இல்லாட்டிக்கு ஒரு யூடியூப் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்ன சொல்கிறா இந்த நியூஸ் போடுவாங்கல்ல ஆன்லைன் டிவி, ஆன்லைன் நியூஸ் சேனல் ஏதோ ஒன்று சம்திங், உங்களுக்கு எது பிடிக்குதோ அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே ஒன்றுக்கான பில்ட் ஒன்று தான். வீடியோ எடிக்காண்டி தான் இந்த செய்கிறாங்க. பட்ஜெட்டில் எங்கிட்ட இருந்தாங்க, அதுக்காண்டி தான் இது வைஃபை மதர்போர்ட். இதில் பார்த்தாலே தெரியும். இதில் 32 GB வைப்பர் RGB ரேமும் யூஸ் பண்ண போகிறோம். எனவே வீடியோக்குள்ளே போயிடலாம், ரொம்ப பேசாமல். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? எங்கள் வழக்கம் போல தான் முதலாவது மதர்போர்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த மதர்போர்ட் வந்து B550 வைஃபை மதர்போர்ட். வைஃபை உங்களுக்கு ஒன்றாவே இருக்கும். ஸோ இந்த மதர்போர்ட் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக வைஃபை பிரச்சனை வராது. 300 UPS வைஃபை உள்ளே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு கொண்டு வச்சுருக்காண்டி 2 செட் கேபிள் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா என்னன்னா இது ஒரு பேக் பிளேட் உண்டு. அப்புறமா nvme ஸ்க்ரூ, யூஸ் மேனுவல். இது என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து RAM ஸ்லாட் வரும். இது வந்து ப்ரொசர் வரும். நான் உங்களுக்கு சொல்லி ஞாபகம் இருக்கா, இந்த Ryzen ப்ரொசரில் மட்டும்தான் என்ன செய்ய வாங்க வேண்டாம், எல்லா ப்ரொசரும் நேரே இருக்கும். Ryzen ப்ரொசர் மட்டும் இப்படி திரும்பி நிற்கும். அதாவது உங்களுக்கு காட்டுறேன், பூட்டி போட்டு காட்டுறேன் இந்த மாதிரி உண்டு. அதில் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரொசரில் பின் இருக்கும், இது இதில் ஒளிவி அப்படியே டச் ஆகிற மாதிரி. அப்புறமா ஒரு nvme ஸ்லாட் இருக்குது, ஹீட்ஸிங் இருக்குது, இது ஹீட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு. இங்கே இன்னொரு nvme ஸ்லாட் இருக்குது. அப்புறமா இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் ஒரு ஆண்டனா ஸ்லாட் இருக்குது. மற்றது வந்து 1 GB கனெக்ஷன் தான். இது வந்து மைக்ரோ ATXம் இல்லை, ATXன்னு பாருங்க. மைக்ரோ ATXனா இது உண்மையாக மைக்ரோ ATX ஃபோம் மெக்டர் தான். இது இந்த சைஸ் தான் வேணும், கொஞ்சம் பெருசாக வருது. 4 RAM வரபடியாக கொஞ்சம் பெருசாக வந்து இப்படி வருது. இது ப்ரொசர் போட்டுடலாம். 5500 மை ஃபேவரேட்னு சொல்கிறேன் தெரியுமா, ரொம்ப சேல் ஆகிருக்கு. இப்போ நம்ம பில் பண்ண பிசிலேயே நிறைய பிசி 5500G தான் கொடுத்துருக்கோம். இப்போ புதுசாக ஒரு ப்ரொசர் விட்டுருக்காங்க தெரியுமா, 5600G 5600GT என்ற மாடல் வந்திருக்கு. GT என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஒரு டெர்போ மாடல். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து 5600G இருக்குது தானே, அது வந்து 4/2 வரைக்கும் 12 o'clock வரும். ஆனால் GT மாடல் வந்து என்ன செய்ய மாட்டா 4/4 வரைக்கும் போகும். அதாவது ஒரு 5600X அளவுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. என்னோட கை கிடைக்கல, பெஞ்ச்மார்க் கிடைக்கல, பெஞ்ச்மார்க் இல்லாமல் சொல்லிடலாது இந்த மாதிரி இருந்தது. ஸோ பெஞ்ச்மார்க் வந்தால் பிறகு உங்களுக்கு நான் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி லைவாகவே காட்டுறேன். சரியா, நான் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா, Ryzen ப்ரொசர் வந்து சைட் அடிக்க பண்ணு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த Ryzen ப்ரொசர் வந்து இப்போ நார்மல் இன்டர் ப்ரொசர்னா இப்படி நிற்கும், Ryzen எடுத்து நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதை பார்த்தீங்கன்னா திரும்பியே நிற்குது. ஓகே, இதுக்கப்புறமா இது என்ன போகிறோம்னா கூலர் போட போகிறோம். இதோட வந்து ஸ்டாக் கூலரே வந்து இதுக்கு நல்லா தான் இருக்கும். நம்மளோட இலங்கைக்கெல்லாம் சரிப்பட்டுறாது. இந்த டெம்பரேச்சர் வந்து சும்மா ஸ்ட்ரெஸ் பண்ணாலே சம்டைம்ஸ் போயிடும். இதுக்காக நான் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு ஐடி கூலிங்கிற கூலர் தான் வைக்க போகிறோம். கூலர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரல, இதுங்க வர எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். ரைட், ஓகே. இதை பார்த்தீங்கன்னா பாருங்க, அப்படி நம்ம போயிட்டு ஸ்னோ மாஸ்டர் அப்படி வரேன். ரைட், இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்காக செய்யா 400 RGB. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் ரொம்ப அளவு போகிறது இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இது வந்து ஒரு Antec RGB கூலர் உண்டு, நல்ல கூலர். இந்த ப்ரொசரை வந்து இது நீட்டாக வச்சுருக்கு. கூலர் இருக்கும், கூலர் ஃபிங்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இன்றைக்குமே நல்ல கூலர் உண்டு. டூல்ஸ் போட்டுருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, அது கூட்டுறவர் எடுத்து அவன் செத்துட்டான்டா. ஸ்லிப் ஆகிட்டு வணக்கம்டா மாப்ளே. இப்போ என்ன நட்டு இதெல்லாம் ஓகே. இப்போ இதை வந்து கரெக்ட் நம்பரை தேவையில்லைன்னு தூக்கி எறிஞ்சிடாங்க. ஏன்னா சம்டைம் வந்து இப்போ இதில் லொக்காகிற மாதிரி கூலர்ஸ் வரும். அப்படி கூலர் வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும். சரியா, நீங்களாம் இப்போ எங்கள் இடத்த பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சாமான் பண்ணுறோம்னா அந்த புக்ஸ்லாம் தூக்கி எறிய மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. நாங்கள் இப்போ எங்களுக்கு நிறைய புக்ஸ் ஏறும். சரியா, அப்போ ஒரு பில் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. நிறைய பேர் வச்சுவாங்கன்னா விட்டுட்டு போதான் பார்ப்பாங்க. அப்படி போக வைக்கணும் செய்யணும்னா எங்களுக்கு வந்து நிறைய புக்ஸில் வந்து சேரும். எங்களுக்காக நிறைய மனம் இருக்காது. இது நிறைய புக்ஸுகள் இருந்தாலும் நிறைய மனம் இருக்காது. அப்படியே ரூம் பண்ணிட்டு போட்டு 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 சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். இப்போ யாரும் தேவைப்படும் கொண்டு ஒரு நம்பிக்கையில் சீக்கிரம் கொண்டு வச்சுக்கோங்க, இப்படியே போட்டு போட்டுட்ருக்கோம். இது வந்து எப்படி இப்படி வருமா, அதாவது இப்படி 2 பக்கம் முடி இருக்கிற மாதிரி வருமா, இல்லை 2 முள்ள வந்து இது வழியே வர மாதிரி வருமானு தெரியல. ஃப்ளாஷ்பேக்.
நோ யூஸ் மேனுவல். இது என்னத்துக்கு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. என்ன ஜோக் காட்டுறீங்க? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? இது இப்படி தான் உள்ள போட்டு வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க. இது வீடியோ எடுக்கும் போதே இருக்குண்டா. இப்போ ரொம்ப ஹீட்டாக ரொம்ப ஒர்க்கு தானே. இங்கே இப்போ ஆல்ரெடி லைட் ஓடிட்டுருக்கு. ஸ்டூடியோ எடுத்த மட்டும் தான் உங்களுக்கு அப்படி இருக்கும் லைட் எல்லாம். அப்படி இருக்கும்போது என்ன செய்யணும், ரொம்ப ஹீட்டாக வந்து இருக்குது. ரொம்பவே கொஞ்சம் ஹீட்டாக இருந்தது இருக்குது. இப்படி இருக்கையில் வேறு செய்கிற நினைக்காதுங்க. அது எனக்கு அது நார்மலாகவே அந்த பழக்கம் இருக்குது. ஓகே, இது வந்து உள்ளே நிற்க வேண்டாம். இதுவும் வந்து உள்ளே நிற்கிற மாதிரி தான் இருக்கணும். 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து முடிச்சாச்சு. சரியா, இதெல்லாம் கூட்டியாச்சு. இனிமேல் வந்து இதில் அப்படியே வச்சு போட்டுற மட்டும்தான். அதுக்கு போது நாங்கள் என்ன செய்யணும்னா தேர்மல் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். இப்போல்லாம் முக்கால்வாசி வந்து ஃப்ரீ அப்ளைட் வருது. ஃப்ரீ அப்ளைட்னா என்ன செய்ய தேவையில்லைன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அதுவாகவே அவங்களாவே அப்ளை பண்ணியிருப்பாங்க. மெல்ல மெல்ல இது வந்து நீங்கள் பெருசாக எல்லாம் இருக்கிறது வரை நடுவில் ஒரு சென்டராக ஒரு கூட போட்டிங்கனாலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அப்படியே மிஞ்சிட்டுன்னா இதில் ஒரு சின்ன, அப்படியே இங்கே ஒரு சின்ன துண்டு உண்டு. ரைட், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கையில் வச்சு வச்சுக்கணும். மற்றது வந்து தேவை பேஸ்ட்டே அது உரிக்கணும். சரியா, பூட்டை என்ன செய்யணும்னா இது பக்கத்தில் ஃபஸ்ட்டு மூணாவது போட்டுக்கணும். இதையும் போட்டிங்கன்னா ரைட். இதுக்கப்புறமா இதை பூட்டி விட மாட்டால் இது எங்கே எப்படி வரப்போகுது. மாவாட்டம் நீ சொல்லி போட்டு வீடியோ மட்டும்டா பார்த்தா என்ன நினைப்பாங்க. பண்ணாடா புறம்போக்கு ஒன்று ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. செந்தமிழ் கவிஞன் நான். Much later. ஓகே, பூட்டியாச்சு. ஜெயிச்சிட்டா மாறா நீலே ஆகாசம். டேய் தவனால சும்மா இருக்க முடியாதடா. இது பார்த்தீங்கன்னா 1 சிபி பின், இது வந்து 3 RGB அது இருக்கட்டும். அப்புறமா ரேம் போட்டுக்கலாம். 2 RGB ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். 2 RGB. இந்த மதர்போர்ட்லேயே கண்ட்ரோல் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி மதர்போர்ட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு பேட்ரியோட்டுக்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது, அந்த பேட்ரியோட் சாஃப்ட்வேர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 16 GB 2 ஸ்டிக் 32 GB ரேம் போடுறோம். தேவையான 64 GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா NVMe சீல்டோட NVMeயோட சீல்டுன்னு வாங்க, ஹீட் சிங்னு வாங்க. இது பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது ஹீட் சிங் என்ன செய்ய மாட்டால் NVMe வர ஹீட்டை வந்து நாங்கள் அனுப்பிடுவோம். இது நாங்கள் பாவிக்க போகிற NVMe வந்து லெக்ஸரோட NM620 NVMe SSD N3X4 எடுத்துக்கும். மதர்போர்ட் வந்து 4 சப்போர்ட் பண்ண மாதிரி இருந்தாலும் 3X4 ஓகே. நமக்கு N4 வந்து விலை கொடுத்தாங்க. ஆனால் இந்த லெக்சர் NVMe பிடிச்ச விஷயம் இருக்குது. இதுக்கு மட்டும்தான் இது கொடுப்பாங்க, ஒரு NVMe ஸ்க்ரூ ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க அடிஷனலாக. மதர்போர்ட்டோட வெரைட்டிக்கு நாம் இதை வச்சு போட்டிக்கு வாங்கி இருக்கும். இப்போ மாதிரி ஹீட்ஸிங் எடுத்துக்கலாம், இதை வச்சுக்கலாம், வச்சு போட்டு இந்த மதர்போர்ட்டில் அப்ளை பண்ணலாம். மதர்போர்ட்டில் அப்ளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு காட்டுறவங்க எனக்கும் விருப்பம் தான். என்ன செய்கிறது, கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு வழி பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து இதுக்குள்ள ஒரு கமலாட்டு படிக்க ஓடி வந்துடுவோம். ரைட், ஓகே. இந்த ஹீட்ஸிங் இதில் வந்து இதை குளிக்கலாம். அப்புறமா இங்கே நட்டு ஒன்று இருக்குது, இந்த 2 நட்டையும் போட்டு அப்படியே குளிவினா சரி முடிஞ்சு. இப்போ மதர்போர்ட்டில் சரி வேலையெல்லாம் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டாச்சு, கூலர் ஃபேன் போட்டாச்சு, அப்புறமா 2 RAM போட்டாச்சு, இங்கே NVMe போட்டாச்சு, 5 to NVMe போட்டாச்சு. இதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்னா நான் கேசிங் எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். கேசிங் வந்து ரைட் நெக்ஸோட இன்ஃபினிட் i8 டுவெல் சேம்பர் கேசிங் தான். அதுக்கு நாங்கள் பாவிக்க போகிற பவர் சப்ளை வந்து அன்றைக்கிட்ட 650 பவர் சப்ளை லாஸ்ட் பில்லையும் தான் பாவிச்சிருப்போம். இதே கேசிங் தான் பாவிச்சிருப்போம். அது 7600 5600 முடிஞ்சு. எனிவே கேசிங் எடுப்போம், பவர் சப்ளை போடுவோம், அதே மாதிரி திருப்பி அப்ளை பண்ணுவோம். இந்த பவர் சப்ளை தான் பாவிக்க போகிறோம். Antec Atom 650 B சீரிஸில் 650 பவர் சப்ளை. இது வந்து பரவாயில்ல, பரவாயில்ல மிட் ரேஞ்சுக்கு ஓகே தான் இருக்குது. இவ்வளோ உங்களுக்கு பட்ஜெட் ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் பெருமண்டோடைய இது எடுக்கலாம். நாங்கள் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த பவர் சப்ளை எந்த இஷ்யூமே இல்லை. அப்புறமா பாவி ஓடிக்கிட்டாச்சு. இது வரைக்கும் நாம் ஒரு 50 பைசாச்சும் விட்டுருப்போம். எந்த இஷ்யூமே இல்லை, வந்தது இது வரைக்கும் வந்தது இல்லை. இனிமேல் அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் கண்டிப்பாக. இதுதான் பவர் சப்ளை.
ரைட் பெக்ஸோட கேசி. இந்த கேசிங் பார்த்தீங்கன்னா ரைட் பெக்ஸோட இன்ஃபினிட் i8 100 கேஸு. சரி அது கேஸ் அது முக்கியம் இல்லை. அப்ப எதுதான் முக்கியம்? பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பிசி இருக்குது. இந்த பிசியும் அதே கேசிங்கோட இருக்கிற பிசி. பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குது. இங்கே ஒரு ஃபேன் வந்து வேலை செய்யலை. ரியரில் இருக்கிற ஃபேன் வந்து வேலை செய்யதில்லை. சுற்றி விட்டால் சுற்றுது, ஆனால் கொஞ்சம் இதில் நின்றுடும். ஸோ இதே மாதிரி தான் இந்த கேசிங்கும் இந்த கேஸில் இதே பிரச்சனை இருக்காது தான் பார்த்துருவோம். அப்படி பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கேஸ்லாம் பிரச்சனை. ஐ மீன் இந்த கம்பெனி ப்ரொடெக்ட் பண்ண கேஸ்லேயே நிறைய பிரச்சனை இருக்குது. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் பிரச்சனையான கேஸ் தான் உண்டு. அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா RGB மாற்றி போட்டு கொடுத்துக்கலாம். இந்த பிசி வாங்கி தலையாக வச்சுக்கோ டிஸ்டர்ப். நீங்கள் எப்படி இருங்க அத்தின் பேர் தூங்கல. ஜோக் இல்ல இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து பிசி ஃபுல்லாக பில் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. விஜய் கார்டெல்லாம் போட்டாச்சு. ஓகே இதில் கேபிள் மேனேஜ் பண்ணி பாருங்க அப்படி இருக்குண்டு. ரைட் இங்கே வந்து கேபிள் பண்ணியாச்சு. இது இதில் வருது இப்படி போகுது. ரொம்ப சிம்பிளாக கேபிள் மேனேஜும் பண்ணியாச்சு. சரி இவ்வளோ செஞ்சு விட்டு உங்களுக்கு 1 மணி காட்ட அடிக்க அப்படி பாருங்க. 1 மணி காட்டுறேன்னா ஓகே இப்போ 1 மணி ஆச்சு. கேபிள் கொடுத்தாச்சு. ஒரே கேசிங் ஒரே விஜய் கார்டு. பட் இது வந்து Ryzen 5 7600X. இது வந்து Ryzen 5 5600G. அட் த சேம் கேஸில் வந்து இன்னொரு பிசியும் இருக்குது. அது வந்து இன்டெல் i5ல 12400 ப்ராசஸரோட வரும். ஆல்மோஸ்ட் அதுவும் சேம் ஃபெக்ஸ் தான். அதுவும் 30 விஜய் கார்டெல்லாம் வரும். இன்றைக்கி அதை பில் பண்ணல. அது தொடர்ந்து 3 பிசியும் ரெடியாக பில் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். டைம் ஆகிடுச்சு. நாளைக்கு லாவஸ் போட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் ஒன்று அந்த அப்டேட் ஒன்றா ஷோர்ட்ஸாக போடுறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.